வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து வீட்டை விட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த ரஞ்சிதமும் அந்த கிளவி பாட்டியை 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவளை எதனா ஒன்று பண்ணணும், இவளை ஒரு வேளை பைத்தியம் ஆக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அவளுக்கு லைட்டாக ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டு அவங்க வந்ததும் என்னம்மா ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டது இந்த மாதிரி தான், இது பைத்தியம் எங்கள் ஊரில் அடிக்கடி இந்த மாதிரி தான் சுற்றின்னு போம், இவளை வந்து அடிக்கடி நாங்கள் வைத்தியர் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி தந்துக்கிறோம் கீழ்பாக்கத்தில். இப்போ நடனா ரொம்பவே முத்திருச்சு, அவங்களே வரமாட்டேனாங்க, அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ கட்டி இழுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இழுத்துன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் உள்ளே போட்டு ஒரு பக்கம் அவங்களும் காசு கொடுத்துட்றாங்க. உடனே இல்லைமே இது பைத்தியம் மாதிரி தெரியலையம்மா, கொஞ்சம் ட்ரிங்க்கில் இருக்கிறாட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, சார் இருந்தாங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்சத்தை கொடுத்து இதை உங்கள் கனவு தான் பார்த்துப்பீங்க, எங்கே பாருங்கள் இதை வச்சுன்னு இவன் பைத்தியம் தான் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து உள்ளே கட்டி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ ஒரு பக்கம் கடத்தின்னு போயிட்டு அங்கே கட்டியும் போட்டுறாங்க. அடடா என்னடா இது மோசமான விஷயம், இப்படியாமலாம் பண்ணுவீங்க, டே நீங்களாம் மனுஷனுங்களே இல்லை தெரியுமா, பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. யார் நம்ம மல்லியை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் போயின்னு இருக்குது. கட்டி போட்டு இருக்கா. ஒரு பக்கம் அண்ணன் என் தங்கச்சி என் பேச்சியை மதிக்காமல் தப்பிச்சு போயிட்டா, எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல, அவள் இனிமேல் எனக்கு தங்கச்சியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. என்னடா இது நடந்தது ஒன்று, இவர் திட்டுறது ஒன்று, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி மேலே அப்புறம் அது மாதிரி பழி போடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி இப்படி ஒரு தருணம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பாக்குட்டிக்கு கனவு வருதுங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி அப்பாடா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு செக்கப்புக்கு எல்லா பேஷண்ட்டும் வர சொல்லுவாங்களா, அப்போ மல்லி இழுத்துன்னு போகிறாங்க. ஐயோ அப்பா அங்கே பாரு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மல்லியம்மா கட்டி பிடிச்சாங்க. யார் மல்லி அந்த மாதிரி கட்டி போடுறது அப்படி இப்படின்னு அங்கே இருக்கிற டாக்டர்லாம் தாறுமாறாக கேள்வி கேட்க, இவர் வந்து எங்கள் மாமல் கஸ்டமர் எப்போவுமே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டொனேஷன் பண்ணுறவர் லட்சக்கணக்கில். இவரை பார்த்தது வாங்க சார் என் மனைவி யாரும் கட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை விட உடனே இந்த மாதிரி தான் 2 லேடி தான் பண்ண சொன்னாங்க. எதுக்கும் நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் போட்டோம் கேள்வி வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்கள சும்மா விட்டோன்னா சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் துடிக்கிறாங்க பாருங்கள், இவங்களாம் பொண்ணா அச்சே கேடு கேட்டவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்ட ஆரம்பிச்சா. இது எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படியே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயிருக்கு. சரி இப்படியாலும் ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சரி எல்லாமே ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் அப்படின்னு இருக்குங்க, அதை பொறுத்து தான் எல்லாமே நேர்ந்துடும். சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்குது. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிகிட்ட பேசுகிறார். மல்லி இதோ பார்த்துக்கோ, இனிமேல் நீ என் வாழ்க்கையை விட்டு எங்கேயும் போகாத, உன்னை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது, நீ இல்லாமல் இருந்த காலங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் அப்படியே இருள் சூழ்ந்து இருந்துச்சு, அந்த இருளில் இருந்து என்னால் மீளவே முடியல, நீ தான் என் இருளை வந்து வெளிச்சமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திக்குமுக்கு மல்லி நின்று இருக்காங்க. சரி நான் வந்து நீக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் என்னோட மேகம் சூழ்ந்துன்னு இருக்குது, அந்த மேகம் தான் எங்கள் அண்ணன் கருமேகம், அந்த கருமேகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு விளக்கணும், அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு முழிக்கிறாரு. ஐயோ ஆனால் என்னடா என்னோட இருள் மகத்தை நீக்கலான்னு பார்த்தா இவனடா நான் அண்ணங்கிட்ட பேச சொல்கிறேன். ஐயோ சாமி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே புலம்பினே சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி வணக்கம், வந்தனம், வருக தருக, நன்றி வணக்கம்.